ஹாய் எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம வந்து பிரியாணி சென்டர் பற்றி நிறைய ரிவ்யூ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சென்னை பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸில் வந்து இந்த ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரமடை டு தொளமலை ரோட்டில் மேடூர் பிரிவு அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. பாய் தான் வந்து இங்கே பிரியாணி வந்து பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பீப் பிரியாணி இது. ஸ்மெல்லே அட்டகாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இங்கே வந்து ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸில் கூட ஒரு அட்டகாசமான ஒரு பிரியாணி வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. இங்கே வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த பிரியாணி என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாரு, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஒரு பாய் கடை பிரியாணி வந்து நம்ம சாப்பிடணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஈகராக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ரொம்பவே வெயிட் பண்ணக்கூடிய விஷயம். அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க? வணக்கங்க. நம்ம பேர் வந்து முகமது ஆஷிக். சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான பிரியாணி இங்கே கொடுத்துட்ருக்கீங்க. எவ்வளோ நாட்களாக இந்த பிரியாணி கடை வச்சுருக்கீங்க? இந்த கடை வந்து முதல்ல நம்மளோட அத்தா வச்சுருந்தார். ஓகே சார். நம்ம ஃப்ரெண்டு தான் அவர், அத்தா கூப்பிடலாம். அவர் வந்து இறந்துட்டார். இறந்த பிறகு நம்ம வந்து ஒரு 2 வருஷமாக இங்கே பிக்கப் பண்ணியிருக்கிறோங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் என்னென்னா நம்ம டேஸ்ட்டாக கொடுக்குறோம். இது வந்து சென்னை பிரியாணி. முதல்ல வந்து நம்ம சென்னையில் நல்லா இந்த வேலை வந்து நமக்கு பழகி, அப்புறம் சரி இந்த ஏரியாவில் அந்த டேஸ்ட்டு கொண்டு வரலாமே அந்த ஒரு இது இருந்துச்சு. அதனால் சரி இங்கே அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து ரைஸ் பற்றி கவலைப்படுறதில்லை. ரைஸ் வந்து நம்ம நல்லா கொடுக்குறோங்க. அது போக கம்மியான ரேட்டில் 70 ரூபா பீஃப் பிரியாணி, 80 ரூபா வந்து சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி போட்டுட்ருக்குறோம். இல்லை, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணுறது வந்து முஸ்லீம்ஸ் செய்யக்கூடிய பிரியாணினா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் எப்படி சார் கொண்டு வரீங்க? டேஸ்ட்டு வந்து யார் வேணாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். அதை பற்றி நம்மளும் மசாலா தான் போடுறோம், அவங்களும் மசாலா தான் போடுவாங்க. பிரியாணிக்கு நீங்கள் தானே சார் ஃபேமஸ்ஸு? இந்த ஃபேமஸ்னால் நம்ம நல்லா அந்த மசாலா பற்றி தெரியும், எந்த மசாலா நல்லா போடணும், யாரை கேட்டாலும் சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் வந்து அந்த டேஸ்ட் என்னன்னு தெரியல. கையோட இது கிளீன் நம்ம எவ்வளோ நல்லா மசாலா போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும். சார், இங்கே என்னென்ன பிரியாணி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு வியூவர்ஸ் காமிச்சேன். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து என்ன பிரியாணி? இது வந்து பீஃப் பிரியாணிங்க. இது பீஃப் பிரியாணி. என்ன ரைஸ் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுறீங்க? இல்லைங்க, இது வந்து பாஸ்மதி கட்டிங் போடுவோங்க. அதில் பாதி எல்லாம் பாருங்கள், நல்லா தனியாக ரைஸ் வந்துடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க சார். அது போக வந்து இது வந்து சிக்கன் பிரியாணி. இல்லைங்க, பாஸ்மதி கட்டிங். இது வந்து சிக்கன் பிரியாணிங்க. லெக் பீஸோட கொடுப்பீங்க? லெக் பீஸோட கொடுப்போங்க. பிரியாணி லெக் பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் கொடுப்போங்க. சிக்கன் பிரியாணி என்ன ரேட் வருதுங்க? சிக்கன் பிரியாணி வந்து 80 ரூபாங்க. பீஃப் பிரியாணி 70 ரூபா. அது போக சில்லி இருக்குது. சில்லி நீங்கள் தனியாக போட்டு தருவீங்களா? சில்லி தனியாக கேட்டால் தனியாக கொடுத்துருவோம். சார், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சில்லிக்கும் பீஃப் சில்லிக்கும் என்ன வித்தியாசம் சார்? பீஃப் சில்லிக்கும் மட்டன் சில்லிக்குங்களா? ஆமாங்க. வித்தியாசம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த டேஸ்ட்டு தான். அந்த பீஃப்னா பீஃபு, சிக்கன் மட்டன்னா மட்டன்னு. ஆனால் சிக்கனுக்கு வித்தியாசம் இருக்குது. எப்படி இருந்தாலும் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும். மேக்ஸிமம் வந்து நம்ம வில்லேஜ் பக்கம் கடை இருக்கிறதுனால இங்கே வந்து இது மட்டன் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லி. இப்போ வந்து பீஃபே வந்து 70 ரூபா போடும்போது யாருமே அவ்வளோ விரும்பி வாங்குறதில்ல. ஆனால் கேட்குறாங்க, என்ன 70 ரூபா 60 ரூபா கொடுத்தாலும் அப்படி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம இது என்ன சொல்கிறது, மட்டன் கொடுத்தா மட்டன் வந்து 600 700 கிலோ. ஆமாம். அது வந்து 200 பிளேட் தான் கொடுக்கணும். அது சிட்டியில் இருந்தால் போகும், ஆனால் வில்லேஜ் பக்கம் போகாது. சரிங்க சார். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இந்த கடையை வந்து என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும். 4 மணி வரைக்கும். ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி தருவீங்களா? ஆர்டர்ஸ் வருதுங்க, பண்ணி கொடுக்குறோம். ஆர்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த 2 டிஷ்ஷோட வேறு என்ன டிஷ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? பிளானிங் வந்து இந்த 2 போதும். இப்போதைக்கு 2 போதும். ஆஃப்டர் வந்துட்டு நீங்கள் இன்னும் கடையை ஒரு விரிவாக்கம் பண்ணிவிட்டு இல்லை வேணாம், இதே போதும். நம்ம போயிட்டுருக்குது இதே போதும். சரிங்க சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இந்த சர்க்கிளில் வந்தாங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து அதான் அந்த போர்டில் இருக்குது. 91 நம்பர் சொல்லட்டுங்களா? 9123495968. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் ஏதாவது ஆர்டர் வேணாலும் பண்ணி தருவீங்களா? ஆர்டர் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். தேங்க்யூ சார்.
ஸோ வியூஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பாய் கடை பிரியாணி கடையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஏன்னா இந்த அவுட்டோர்ஸ் லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கடையை வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.